ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தமிழ் இன்ஃபோ. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலையை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு பிறகு பார்த்தோம்னா சிபிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல ஜாப் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் பி குரூப் சி கேட்டகரியில் 2 விதமாக அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் வேகன்சின்னு பார்த்தோம்னா 200க்கும் மேலே ஜாப் வேகன்சிஸ் இருக்கு. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா மினிமம் வந்துட்டு 12th முடிச்சவங்கலேருந்து டிகிரி முடிச்சவங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் மோட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இந்த வேலைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பார்த்தோம்னா பேசிக் பே அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து மந்த்லி 50,000 மேல earn பண்ணலாம். ஃபுல் வீடியோவை டீடைல் இந்த வீடியோல பார்ப்போம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் ரிலேட்டடா எல்லா விதமான இன்ஃபர்மேஷனுமே உடனே கொடுத்துட்டு இருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் யாராவது ஜாப் ரிலேட்டா சர்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த ஜாப்புக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இங்க இருந்து அறிவிச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அது கீழே தாங்க வருது. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுங்க. இந்த ஜாபுக்கான நோட்டிபிகேஷன் பார்த்தோம்னா 31/12/2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஜாப்பை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு குரூப் பி குரூப் சின்னு சொல்லிட்டு 2 விதமான கேட்டகரியில ஆட்களை தேர்வு செய்யறாங்க. குரூப் பி பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரிண்டென்டென்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா மேக்ஸிமம் 30 வயசு கொடுத்துருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான டோட்டல் வேகன்சின்னு பார்த்தோம்னா 142 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு கம்யூனிட்டி வாரியாமே பிரிச்சிருக்காங்க. எஸ்சிக்கு வந்துட்டு 21 வேகன்சி, எஸ்டிக்கு 10, ஓபிசிக்கு பார்த்தோம்னா 38 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ்க்கு 14, யூஆருக்கு 59 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குரூப் சி, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ்னு பாத்தீங்கன்னா 27 வயசு கொடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான டோட்டல் வேகன்சின்னு பார்த்தோம்னா 70 வேகன்சி இருக்கு. இதையுமே பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி வரைய பிரிச்சிருக்காங்க. இதுக்கான ஜாப் லொகேஷன் பாத்தீங்கன்னா இந்தியாவில உங்களுக்கு எங்க வேணாலும் இருக்கலாம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் லொகேஷன் இருக்கு. சோ அதனால நம்ம தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். இந்த ஜாப்புக்கு நம்ம ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான டேட் பார்த்தோம்னா 2/1/2025 இருந்து 31/1/2025 இந்த டேட்டுக்குள்ள நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரி பார்த்தோம்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்தோம்னா அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில வருவாங்க. அவங்களுக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பர்சன் டிசபிலிட்டி பர்சன் எக்ஸர்ஸ்னு சொல்லிட்டு அவங்களுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் படி பாத்தீங்கன்னா அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரெக்யூர்மெண்ட் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா குரூப் பி கேட்டகரி பொறுத்தவரையும் உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி கேட்கறாங்க. சோ உங்ககிட்ட ஏதோ ஒரு டிகிரி இருந்துச்சு அப்படின்னா தாராளமா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்துட்டு ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் கேட்டிருக்காங்க. சோ கம்ப்யூட்டர் பத்தி உங்களுக்கு பேசிக்கா கொஞ்சம் தெரிஞ்சாலே போதும். அதாவது உங்களுக்கு விண்டோஸ் எப்படி ஆப்ரேட் பண்றது, எம்எஸ் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் எப்படி வந்துட்டு யூஸ் பண்றது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சாலே போதும். நீங்க தாராளமா இந்த ஜாப் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தா 30 வயசு கொடுத்துருக்காங்க. நம்ம முன்ன பார்த்ததா. இதுக்கான மெத்தட் ஆஃப் ரெக்யூர்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயர் 1 டயர் 2 சொல்லிட்டு 2 விதமான எக்ஸாமினேஷன் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டயர் 1, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிக்யூன்னு சொல்லுவாங்க, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டயர் 1ல உங்களுக்கு பிலிம் எக்ஸாமினேஷன் நடத்துவாங்க. சோ இதை ஃபாலோ பண்ணி தான் பாத்தீங்கன்னா நீங்க டயர் 2 மெயின் எக்ஸாமினேஷன் போக முடியும். ஃபர்ஸ்ட் டயர் 1 பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பிலிம் எக்ஸாமினேஷன் தான். உங்களுக்கு டயர் 2 இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன். இதுக்கான எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப், அதாவது ஓஎம்ஆர் பேஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டைப்பிங் ஸ்பீட் வந்துட்டு 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா 12th முடிச்சிருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாம டைப்பிங் ஸ்பீட் பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் கேட்கறாங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ்னு பாத்தீங்கன்னா 27 கொடுத்துருக்காங்க. இதுக்கான மெத்தட் ஆஃப் ரெக்யூர்மெண்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு டயர் 1 எக்ஸாமினேஷன் மட்டும் தான் கண்டக்ட் பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிக்யூ, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிலிம் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க. அதை ஃபாலோ பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல டைப்பிங் ஸ்பீட் பாத்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி தான் 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்னு பாத்தீங்கன்னா யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரி பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ஃபீஸா 800 ரூபா வாங்குறாங்க. இது இல்லாத மற்ற கேட்டகரி பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பர்சனல் டிசபிலிட்டி கேட்டகரிஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸர்விஸ்மென், ஆல் உமன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு குரூப் பி கேட்டகரியில சூப்பரிண்டென்டென்ட் போஸ்ட் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா டயர் 1ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 1 சொல்லி பிரிச்சிருக்காங்க. அதுல பார்த்தோன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஜெனரல் அவேர்னஸ் இது சம்பந்தமா பார்த்தோன்னா உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் இருக்கு. டோட்டல் மார்க் பாத்தீங்கன்னா 90 மார்க் கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கான டோட்டல் டூரேஷன் பார்த்தோன்னா 3 இயர்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதே மாதிரி பார்ட் 2ல பார்த்தோன்னா உங்களுக்கு லாஜிக்கல் ரீசன் சொல்லிட்டு இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் 90 மார்க் கண்டக்ட் பண்றாங்க. அதே மாதிரி பார்ட் 3ல பார்த்தோன்னா உங்களுக்கு அர்த்தமெட்டிக்கல் நியூமெரிக்கல் எபிலிட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் அல்ஜிப்ரா இது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் இருக்கு. அதே மாதிரி பார்ட் 4ல பார்த்தோன்னா உங்களுக்கு ஜெனரல் ஹிந்தி ஜெனரல் இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க.
சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15+50 30 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஹிந்தில பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். சோ ஹிந்தி தெரியலன்னா அப்படின்னா அந்த 15 மார்க் விட்டுருங்க. சோ நமக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 5 இதுல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சம்பந்தம் பாத்தீங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேசிக்ஸ், சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் பேசிக்ஸ் இது சம்பந்தம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் இருக்கு. 90 மார்க் வச்சிருக்காங்க. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ் இருக்கு. டோட்டல் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 450 மார்க் வந்து கண்டக்ட் பண்றாங்க. சோ இது பார்த்தா நமக்கு டயர் 1 எக்ஸாமினேஷன் மட்டும் தான், அதாவது பிலிம் எக்ஸாமினேஷன் தான். இதை ஃபாலோ பண்ணி அடுத்து பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும். டயர் 2 இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப்ல OMR பேஸ்ட் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்டரி, இந்தியன் எக்கனாமி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது சம்பந்தம் பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 150 மார்க் பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்றாங்க. அடுத்து பார்த்தோன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இதுல பார்த்தோன்னா உங்களுக்கு டயர் 1 எக்ஸாமினேஷன் மட்டும் தான் கண்டக்ட் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா பார்ட் 1ல பார்த்தோம்னா ஜெனரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர், ஜெனரல் அவேர்னஸ் இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். பார்ட் 2ல பார்த்தோம்னா உங்களுக்கு ரீசனிங், மேத்தமெட்டிக்கல் இது சம்பந்தமா கொஸ்டின்ஸ் இருக்கும். பார்ட் 3ல பார்த்தோம்னா உங்களுக்கு ஜெனரல் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா பார்ட் 4 இதுல பார்த்தோம்னா உங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் பத்தி உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா பார்ட் 5 இதுல பார்த்தோம்னா உங்களுக்கு அவேர்னஸ் அபவுட் ஸ்கூல் எஜுகேஷன், எக்ஸாமினேஷன் இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். டோட்டலா பார்த்தோம்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. 300 மார்க் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கான டோட்டல் டியூரேஷன் பார்த்தோம்னா 2 hours கொடுத்திருக்காங்க. உங்களுக்கான மீடியம் ஆஃப் கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அப்படின்னா ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜ்ல தான் இருக்கும். இதை நம்ம செலக்ட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சென்னை மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் நியர்பைல வரும். நீங்க அதை கூட சூஸ் பண்ணி அங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் சர்ச் பண்ணி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.